Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss about the topic more about Scratch. So the Scratch is one of the set of program. So our application softwares னு சொல்றாங்க. இந்த application softwares யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கார்ட்டூன் ஃபிலிம்ஸை மேக் பண்ணுறது, ஸோ ஒரு கார்ட்டூன் டிசைனிங்ஸை அசைன் பண்ணுறது, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பை யூஸிங் திஸ் ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறாங்க ஒரு டிசைனிங்கை மேக் பண்ணுறாங்க. இந்த டிசைனிங்கை மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா there are many types of பிளாக்ஸஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரியான பிளாக்ஸஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் சேம் டைம் இன் ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட், ஸோ 7th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன்ஸை பற்றியான ஓவர் வியூவை நம்ம பார்த்துருக்கோம். தட் மீன்ஸ் த கிராஃபிக்ஸை டிசைனிங், பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது எப்படி, ஸ்பிரிட்னா என்ன, ஸ்கிரிப்ட்னா என்ன, ஸோ அதுக்கான கமாண்ட்ஸ் வைஸ் தட் மீன்ஸ் கோட் பிளாக்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய கேட்டகரிஸுடைய டைப்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ், என்னென்ன மாதிரியான பிளாக்ஸ் டைப்ஸ் நம்ம அவைலபிளாக இருக்குது ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன்ஸில் அப்படின்றத பற்றி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ராட்ச் பிளாக்ஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னா டு கிரியேட்டிங் எ ப்ரோக்ராம். ஸோ நம்ம நார்மலாக சொல்லியிருந்தோம் என்னது, ஒரு கார்ட்டூன் ஃபிலிமை நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா அந்த மேக்கிங் ஆஃப் கார்ட்டூன்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னவா கொடுப்பாங்கன்னா சம் கமாண்ட்ஸாக கொடுப்பாங்க. அந்த கமாண்ட்ஸ் என்னதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த ஒன் செட் ஆஃப் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ளூ கலர் மார்க்கிங்கில் இருக்கிற டாப் டு பாட்டம் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் பிளாக்கை யூஸ் பண்ணி தான் உங்களுடைய சென்டர் ஆஃப் த போர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒரு கார்ட்டூன் ஃபிலிம் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த கார்ட்டூன் ஃபிலிமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கோடிங்ஸை டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ். ஸோ அந்த பிளாக்ஸுடைய டைப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஓகே, நவ் கோயிங் டு டிஸ்கஸ் திஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ். ஸோ ஒரு பிளாக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளாக்ஸுடைய யூசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த பிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட் எ ப்ரோக்ராம். என்னது, இந்த ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமை நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக, தட் மீன்ஸ் ஒரு கார்ட்டூன் ஃபிலிமை நம்ம மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ் இந்த ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன்ஸில். நவ் த பிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட் ப்ரோக்ராம் இன் ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன்ஸில் என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் டிசைன் பண்ணணும், ஒரு மூவியை கார்ட்டூன் மூவியை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன். அந்த ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுற கேட்டகரிஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ். சரிங்களா? ஸோ அந்த பிளாக்ஸுடைய கேட்டகரிஸை பார்த்தீங்கன்னா கலர் பேசிஸ் அண்ட் தென் ஷேப் பேசிஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கிறாங்க. கலர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் 10 கேட்டகரிஸாகவும் அண்ட் தென் ஷேப் வைஸ் பார்த்தீங்கன்னா 6 கேட்டகரியாகவும் பிரிக்கிறாங்க. எதை, த டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ். There are 10 categories of colors coded blocks, drawers and 6 block shape wise எத்தனை 6 blocks ஆகும். and then color coded wise என்ன பண்ணுறாங்க 10 categories ஆகும் பிரிக்கிறாங்க. to discuss that, now go to discuss these types of blocks. so அந்த types of blocks பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். these 6 kinds of blocks can be connected together to ஃபார்ம் ஏ ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும், ஒரு க்ரியேட் பண்ணணும், ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா ஒரு டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் அனதர் ஒன் டைப்ஸோட என்ன இருக்கும், உங்களுக்கான கனெக்டிவிட்டியில் மெர்ஜ் ஆகும். ஸோ கனெக்டிவிட்டியில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த ப்ரோக்ராமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சீக்வன்ஸாக உங்களால் கொண்டு போக முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ். தட் இஸ் த 6 டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ். என்ன ஆகுது, ஒரு பிளாக்ஸு இன்னொரு பிளாக்ஸோட கனெக்டேஷனில் இருக்குது. தட் இஸ் த கனெக்டட் டு அதர்ஸ் டு ஃபார்ம் ஏ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் மேக் பண்ண அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பிளாக்ஸ் அனதர் செட் ஆஃப் பிளாக்ஸோட கனெக்டடில் இருக்குது. நவ் we are going to that discuss with the types of blocks. என்னென்ன டைப்ஸில் பிளாக்ஸ் இருக்குது, that means the blocks types. In the first one, let us discuss the blocks type. In this first types of block is the head block. Head block is the first one block, and then second one block is the stack block, then third one block is the boolean block, then fourth one block is the reporter block, then fifth one block is the C block, and then sixth one block and the last one block is the cap block. so இந்த each and every blocks பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். that means the block type. let us now discuss these block types. first one head block, stack block, boolean block, reporter block, C block and then கேப் பிளாக். ஸோ அப்போது எதை பேஸ் பண்ணி உங்களுக்கான இந்த 6 கேட்டகரி ஆஃப் பிளாக்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளாக்ஸுடைய ஷேப் பேசிஸில். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு டிஸ்கஸ் திஸ் ஷேப். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஹேட் பிளாக். ஸோ இந்த ஹேட் பிளாக்குடைய ஷேப்பை பாருங்கள். இந்த பாட்டம் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கர்வ் வியூவில் இருக்கும்.
ஸோ அதே மாதிரி பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நாச் அவைலபிள் இருக்கும். நாச் மீன்ஸ் என்னென்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு பிளாக்ஸும் அனதர் ஒன் பிளாக்ஸும் கனெக்டனில் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகுனா ப்ரோக்ராம் சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரோக்ராம் சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் ஆகிறது தான் பாட்டம் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் உங்களுக்கு பாட்டமில் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருக்கும். சம் பார்ட் ஆஃப் ஏரியா என்ன இருக்குன்னா உங்களுக்கு டவுன் போர்ஷன்ஸில் கவர் ஆன மாதிரி இருக்கும். நவ் கோ டு டிஸ்கஸ் திஸ் பாட்டம் ஆஃப் போர்ஷன். ஸோ இந்த பாட்டம் ஆஃப் போர்ஷன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பார்ட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா நாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்சஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஒரு நம்பர் ஆஃப் கோடிங், தட் மீன்ஸ் ஒரு டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸோட இதை ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நவ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஹேட் பிளாக். த ஹேட் பிளாக், திஸ் பிளாக் இஸ் யூஸ்டு டு ஸ்டார்ட் எ ஸ்கிரிப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ரோக்ராமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், எக்ஸிக்யூஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நவ் யூஸ்டு டு ஸ்டார்ட் பிளாக். தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் பிளாக் இஸ் ஆர் அவைலபிள். ஸோ ஸ்டார்ட்டுக்கான ஸ்கிரிப்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக தே ஹேவ் 11 ஹேட் பிளாக்ஸ் அவைலபிள் இருக்குது. சம் சீக்வன்ஸ் ஆஃப் பிளாக்ஸை மட்டும் என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனுடைய இமேஜஸ் தான் நான் பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். வென் கிளிக், வென் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ்டு, வென் திஸ் ஸ்பிரிட் கிளிக்டு, வென் பேக் ட்ராப் ஸ்விட்ச் டு பேக் ட்ராப் 1, then when I received message, then done stop startup, then after when loudness. ஸோ இந்த மாதிரியான மோர் தென் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹேட்டோடைய டைப்ஸ் வந்து உங்களுடைய ஷேப் வைஸஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேட் பிளாக்ஸுடைய ஸ்டார்டிங். ஸோ ஹேட் பிளாக் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை எக்ஸிக்யூட்டிங் திஸ் ப்ரோக்ராம். ஸோ நம்ம அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்கிரிப்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஹேட் பிளாக். Then it has a notch on the bottom of the shape but not on the top. ஸோ இந்த ஹேட் பிளாக்ஸில் டாப் பொசிஷன்ஸில் உங்களுக்கு நாட்சஸ் இருக்குது. தட் மீன்ஸ் என்னென்னா இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு பிளாக்ஸாக உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். தட் மீன்ஸ் இதுக்கு கீழே தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒன் மோர் பிளாக்ஸஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணி ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிளாக்ஸஸாக இருக்கிற பிளாக்ஸஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹேட் பிளாக்ஸ் தான். ஸோ இந்த ஹேட் பிளாக்ஸுக்கு பிஃபோர் தட் ஒன் மோர் நீங்கள் பிளாக்ஸை இன்சர்ட் பண்ணணும்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஹேட் பிளாக்கு மேலே எந்த ஒரு பார்ட் ஆஃப் பிளாக்ஸையும் உங்களால் இன்சர்ட் பண்ண முடியாது. ஹேட் பிளாக்ஸுடைய பாட்டம் ஆஃப் த பொசிஷன்ஸில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஒன் மோர் பிளாக்ஸஸை உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ இட் ஹேஸ் நாட்ச் ஆன் த பாட்டம் ஆஃப் த ஷேப் பட் நாட் ஆன் த டாப் ஆஃப் த பொசிஷன்ஸில் அந்த நாட்ச் இருக்காது. தென் த அதர் பிளாக்ஸ் கேன் பி பிளேஸ்டு பிலோ இட் பட் நாட் அபவ் இட். ஸோ இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா பிலோ ஆப்ஷன்ஸாக நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பர்டிகுலரான பிளாக் ஹேட் பிளாக்ஸை எந்த ஃபஸ்ட்டு பொசிஷன்ஸாக நம்ம வைக்கிறதால இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிளாக்ஸுமே நமக்கு அவைலபிளாக இருக்காது. தட் மீன்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அந்த பிளாக்ஸுடைய ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த கேட்டகரி ஆஃப் பிளாக்ஸஸ் என்ன ஆகாது, பிஃபோர் தட் உங்களுடைய ஹேட் பிளாக்கு பிஃபோராக என்ன ஆகாதுன்னா பிளேசஸ் ஆகாது. ஆஃப்டர் ஹேட் பிளாக்ஸுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுனா உங்களால் ஆட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியும். தென் there are total 11 ஹேட் பிளாக்ஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 டைப்ஸில் ஹேட் பிளாக்ஸுடைய கேட்டகரிஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ சம் டைப்ஸ் ஆஃப் ஹேட் பிளாக்ஸை மட்டும்தான் என்ன கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜஸாக நான் கொடுத்துருக்கேன். தென் the next one is the stack block. ஸோ இந்த ஸ்டாக் பிளாக்ல பார்த்தீங்கன்னா போத் அண்ட் சைட் டாப் அண்டு பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸில் நாச்சஸ் அவைலபிள் இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டான மாதிரி இருக்கும். பாட்டமில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் டிக்ரீஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த வியூ என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய டாப் பொசிஷன்ஸ்லேயும் ஒரு பிளாக்ஸ் கேட்டகரியை இன்சர்ட் பண்ணலாம், அந்த பாட்டம் பொசிஷன்லேயும் ஒரு பிளாக்ஸை இன்சர்ட் பண்ணலாம். அதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஸ்டாக் பிளாக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளாக்ஸ் ஹேஸ் நாட்ஸ் in the both top and bottom. So now go to discuss this stack block. So the stack block உடைய main reasons, for example the most common shape before the main command. ஸோ ஒரு மெயினாக ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் ஆல் மெயினான எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் கமாண்ட் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பிளாக்ல இருக்கும். இந்த ஸ்டாக் பிளாக்குடைய சைஸ் பார்த்தீங்கன்னா டாப் அண்டு பாட்டமில் உங்களுக்கான நாட்ச் அவைலபிளில் இருக்கும். ஸோ ஒன் மோர் டாப் பொசிஷன்ஸ்லேயும் நீங்கள் ஒரு பிளாக்ஸை இன்சர்ட் பண்ணலாம், அண்ட் பாட்டம் பொசிஷன்ஸ்லேயும் ஒன் பிளாக்ஸை இன்சர்ட் பண்ணலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பிளாக்ஸ். So now go to discuss this blocks has a notch both on top and bottom. டாப் அண்டு பாட்டம் பொசிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கான நாட்ச் அவைலபிள் இருக்குது. அதனால் உங்களுடைய பிளாக்ஸை யூ கேன் இன்சர்ட் த போத் டாப் அண்டு பாட்டம், which means the other blocks can be stacked above and below these blocks. ஸோ இந்த பிளாக்ஸுக்கு மேலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளாக்ஸை இன்சர்ட் பண்ணலாம்.
அண்ட் கீழே என்ன பண்ணலாம் ஒரு பிளாக்ஸை நம்ம ஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் திஸ் பிளாக்ஸ் இஸ் த மோஸ்ட் காமன் ஷேப் தட் பர்ஃபார்ம்ஸ் த மெயின் கமாண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் காமனாக இருக்கிற ஷேப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸிக்யூஷன்ஸ் கமாண்டில் இருக்கிறது இந்த ஸ்டாக் பிளாக்ஸ் கமாண்ட்ஸ் தான் நமக்கு அவைலபிள் இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ், தட் இஸ் த ஸ்டாக் பிளாக்ஸ் டைப்ஸ். ஓகேங்களா. தென் there is the total 77 number. என்ன இருக்கு? the stack blocks are 77 in number of total blocks. There are total 77 stack blocks நமக்கு available இருக்கு. ஓகேங்களா. the next one we are going to discuss this boolean block. next one is the boolean blocks. ஸோ இந்த boolean blocks என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், தட் மீன்ஸ் ஒரு கண்டிஷனல் லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த boolean blocks. ஸோ இந்த boolean blocks உடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹெக்ஸாகனல் பிளாக்ஸு டிஃபைன் பேசிஸில் இருக்கும். தட் மீன்ஸ் என்ன இருக்குன்னா அருங்கோண வடிவில் உங்களுக்கு டிசைன்ஸ் மேக் ஆகிருக்கும் ஹெக்ஸாகனல் ஃபார்மேஷனில். தட் மீன்ஸ் உங்களுடைய டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் சிம்பிள்ஸில் 1 2 3 4 5 6 ஸோ அருங்கோண வடிவில் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஸ்டாக்குடைய இமேஜஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். திஸ் பிளாக்ஸ் இஸ் கால்ட் த boolean blocks. இந்த boolean blocks என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கண்டிஷனல்ஸ் ஆஃப் லாஜிக்கல் கண்டிஷனல் எஸ் ஆர் நோ ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரியான லாஜிக்கல் கண்டிஷன் பேஸிஸ்க்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த boolean blocks-ஐ யூஸ் பண்ணுறாங்க. now go to discuss this boolean block. These blocks represent the condition logic value. This blocks represents conditional logic value. So conditional logic value execute பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த boolean blocks-ஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். So if the condition will be checked greater than one value is greater than to another one value. So இந்த values greater than another values-ஆக இருக்கா அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் அவுட்புட் ரிசல்ட் என்னவா கிடைக்குன்னா எஸ் ஆர் நோ ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ரிசல்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அண்டு ஆர் நாட் இந்த மாதிரியான எக்ஸிக்யூஷன் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் தென் கீ ப்ரெஸ்டு. ஸோ நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுற கீஸ் வந்து ஏ என்ற லெட்டர்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட்டை ப்ரெசென்ட் பண்ணணும். அதர்வைஸ் ஸோ யூ கேன் இன்சர்ட் த கீ அனதர் ஒன் கீஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இசட்ன்ற கீயை நான் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் நான் இன்டிமேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இசட் கீயை தவிர நான் வேறு ஒரு கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நோ அப்படின்ற மாதிரி ஆன்சரை டிஸ்பிளே பண்ணும் ஆர் ஃபால்ஸ் என்ற எரர் அவுட்புட்டை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். திஸ் இஸ் த boolean, தட் மீன்ஸ் த கண்டிஷன் பேஸ்டு உங்களுக்கு என்ன ஆகும் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா boolean blocks. ஸோ இந்த boolean blocks உடைய ஷேப்ஸ் என்னது? எஸ் hexagonal blocks, hexagonal shapes. Then the value is either yes or no and true or false. So we already discussed that. So இதனுடைய அவுட்புட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the output of result is yes or no or true or false என்ற கண்டிஷன் பேசிஸில் உங்களுக்கு என்ன இருக்கும் boolean blocks உடைய அவுட்புட் ரெப்ரசன்டேஷன் ஆகும். The next one is the boolean blocks such as hexagonal blocks. ஸோ இதனுடைய ஷேப்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்க such as hexagonal blocks தான் நமக்கு ஷோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Then there are total of 13 boolean blocks is available இருக்கு. there are 13 boolean blocks is available இருக்கு. அதில் இருக்கிற சிம்பிள் எக்ஸாம்பிளை மட்டும் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கான பேக்ரவுண்ட் இமேஜஸாக செட் பண்ணியிருக்கேன். there are total 13 boolean blocks. ஓகேங்களா. then the next one is the reporter blocks. ஸோ இந்த ரிப்போர்ட்டர்ஸுடைய பிளாக்ஸை பாருங்கள். இந்த வேரியபிள்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள்ஸை நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா பை யூசிங் திஸ் ரிப்போர்ட்டர் பிளாக்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்டர் பிளாக்ஸுடைய இமேஜஸை நீங்கள் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா இந்த ஓவரால் ரவுண்ட் ஷேப்பில் எட்ஜஸ் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு பிளைனாக இருக்கும். தட் மீன்ஸ் என்ன ஆகுனா ரவுண்ட் ஷேப் எட்ஜஸில் பிளைன் எட்ஜஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். திஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டர் பிளாக்ஸுடைய யூசேஜ் என்ன அப்படின்னா டு கிரியேட்டிங் ஏ வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறது, நம்பர் கிரியேட் பண்ணுறது, வேல்யூஸ் அசைன் பண்ணுறது, ஸ்ட்ரிங் அண்ட் தென் வேரியபிளை மேக் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர் பிளாக்ஸ். Then now go to discuss this reporter block. So in the first one the reporter blocks can hold the value. ஸோ இந்த ரிப்போர்ட்டர் பிளாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூஸை அசைன் பண்ணும். ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் பிக் ரேண்டம் 0 to 1. ஸோ ஏதோ ஒரு வேரியபிளுக்கான வேல்யூஸை அசைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர் பிளாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. பிக் ரேண்டம் 0 to 10, பிக் ரேண்டம் -2 to 2. ஸோ இருக்கிற வேல்யூஸ் என்ன பண்ணணும்னா ரேண்டம் அப்படின்ற மென்ஷன் கொடுத்துறீங்க அப்படின்னா ரேண்டமாக ஆட்டோமேட்டிக்காக -2லேருந்து +2க்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நம்பரை எடுத்துக்கும். சார் 0 to 10ன்னா ஏதோ ஒரு நம்பரை ரேண்டமாக அதையே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸை அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர் பிளாக்ஸ்.
Then the values can be numeric or string and variable. ஸோ கொடுக்குற அந்த வேரியபிள்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக் வேல்யூவாக இருக்கும் ஆர் ஸ்ட்ரிங் ஆஃப் வேரியபிளாக இருக்கும் அண்ட் தென் வேரியபிளாகவும் டைரக்ட் வேரியபிளாகவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்பர் மீன்ஸ் நியூமரிக் மீன்ஸ் நம்பர் அண்ட் ஸ்ட்ரிங் மீன்ஸ் தட் மீன்ஸ் த வேரியபிள் அண்ட் நேம் ஆஃப் த வேல்யூ. ஸோ நேம் ஆஃப் த வேல்யூவில் எனி நேம் ஃபார் த கலெக்ஷன்ஸ் ஆஃப் characters alphabets characters, and then variable means then single characters a is equal to b is equal to c is equal to, this is the variable representation. Then the reporters blocks such as rounded edge. ஸோ அந்த reporters blocks உடைய ஆப்ஷன்ஸை நீங்கள் வியூ ஆஃப் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்குது, ரவுண்டட் எட்ஜஸ் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தென் there are total number of 37 reporters blocks. பார்த்தீங்கன்னா டோட்டலாக 37 reporters blocks வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. now you can create such as blocks even for each variable in your program. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வேரியபிளாக நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் டிசைன் பண்ணுறீங்க க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி வேரியபிளுக்கும் ஒரு ரிப்போர்ட்டர் பிளாக்ஸை நீங்கள் அசைன் பண்ணணும். தட் மீன்ஸ் ஏ என்ற ஒரு வேரியபிளை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னா ஏவுக்கான ரிப்போர்ட்டர்ஸை நீங்கள் அசைன் பண்ணணும். தட் மீன்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ரேண்டம் வேல்யூ ஆஃப் 0 to 10. ஸோ பி நீங்கள் அசைன் பண்ணுறீங்க பி இஸ் ரேண்டம் ஆஃப் 0 to 10 அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் வேரியபிளுக்கும் யூ கேன் அசைன் திஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பிளாக்ஸ். ஓகேங்களா. ஸோ தென் the next one is the C block. So the constructions of images. ஸோ அந்த இமேஜஸ் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வியூ ஆகும். சி உடைய ஃபார்மேஷனில் இந்த இமேஜஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ த டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டிஷன் மோர் தென் ஒன் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். ஒரு கண்டிஷன் பேசிஸில் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். தட் இஸ் இந்த சி பிளாக்ஸ் அனதர் நேமாக உங்களுக்கு டிசைன் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா wrap block அப்படின்னு சொல்கிறாங்க. WRAP wrap block. சரிங்களா. ஸோ இந்த ரேப் பிளாக் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் த லூப்பிங் கண்டிஷன். ஸோ ஒரு கண்டிஷன் பேசிஸில் லூப்பிங்காக எக்ஸிக்யூட் ஆகணும், மோர் தென் ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் சி பிளாக்ஸ். தட் மீன்ஸ் பிரான்ச்சிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரான்ச்சிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம நார்மலாக பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சொல்லுவோம், ஒரே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஹவு மெனி டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அதே ஆப்ஷன்ஸை லூப்பிங்னா கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் பண்ணினே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனியில் இருக்கிற பென் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஆக்டிவேஷன்ஸை மட்டும்தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய நிப்பிள்ஸை கிரியேட் பண்ணுது, அதர்வைஸ் அதனுடைய பென் இங்கை ஃபில் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸாக ஏதோ ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ அதை அந்த ஆப்ரேஷன்ஸை மட்டும்தான் ரெகுலராக செய்யும். ஸோ அதே மாதிரி கண்டினியூஸாக செய்யணுமா இல்லை சம் டைம் டியூரேஷன்ஸில் சம் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸாக செய்யணுமா அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது எதுனா இந்த சி பிளாக்குடைய ஆப்ஷன். இந்த இமேஜஸ் ஆஃப் வியூ என்ன மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படின்னா இந்த பிளாக்குடைய ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஷேப்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஒன் மோர் கண்டிஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இமேஜஸ் இ பேசிஸில் இருக்குங்க இல்லையா. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த சி பிளாக்ஸஸ் தான். ஸோ மோர் தென் கண்டிஷன் இஃப் ஆர் எல்ஸ். ஸோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், சம் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அதர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நவ் அசைனிங் திஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இமேஜஸ் டு மேக்கிங் த டூ கண்டிஷன். ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் பேசிஸில் நீங்கள் எக்ஸிக்யூட் ஆகணும்னா யூ கேன் அசைன் தி சி ஆப்ஷன். ஸோ ஒன் மோர் ஆப்ஷன்ஸை நீங்கள் அசைன் பண்ண அப்படின்னா இந்த இ பேசிஸில் இருக்கிற ஷேப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். Now go to discuss these C blocks. These blocks are also called the wrap block. This block C blocks is also called wrap block. This blocks is enabled to program to perform the branching and then looping logic. So looping process one more time sequence for while do while இந்த மாதிரியான looping operations மோர் தென் ஒன் டைம். ஃபார் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னா இந்த கண்டிஷன்ஸ் எது வரைக்கும் உனக்கு ஸ்டாட்டிஃபை ஆகுதோ அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதே பிரான்ச்சிங்னா என்னென்னா ஸோ கண்டினியூஸாக ஒரு ஸ்டாப் பொசிஷன் நான் கொடுக்குற வரைக்கும் என்ன ஆகணும், அது கண்டினியூட்டாக எக்ஸிக்யூட் ஆகணும். இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே எதுன்னு சொல்லுவாங்கன்னா சி பிளாக்ஸ் கேட்டகரிஸை யூஸ் பண்ணுவாங்க. சி பிளாக்ஸ் கேட்டகரிஸை யூஸ் பண்ணுறது என்னது, கண்டினியூஸ் எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் கோடிங். ஓகேங்களா. தென் திஸ் பிளாக்ஸ் ஆர் ஷீ ஷேப். ஸோ இதனுடைய ஷேப்ஸ் என்ன மாதிரி மெத்தடில் இருக்குது அப்படின்னா ஷீ ஷேப்ஸ் மெத்தடில் இருக்கும். தென் த ஷீ பிளாக்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் கண்ட்ரோல் கேட்டகரி. ஸோ ஒரு கண்ட்ரோல் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபார் while do while and then if then else. If the condition is true, the true statements will be executed. If the condition is false, the false statement will be executed. So this is the using of control categories. Then next one is the cap block. Then last one more block is the cap block. ஸோ இந்த கேப் பிளாக்ல உங்களுக்கான நாட்சஸ் அவைலபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆஃப் த பொசிஷன்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு நாட்ச் அவைலபிளாக இருக்கும். என்ன பொசிஷன்ஸில், டாப் ஆஃப் த பொசிஷன்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு நாட்ச் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா இதுதான் உங்களுடைய எண்ட் ஆஃப் த
போர்ஷன். ஸோ ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் என் பண்ணணும், ஒரு எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் கோடிங்ஸ் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதை என் பண்ணணும்னா அப்படின்னா அதுக்கான கமாண்ட்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேப் பிளாக்ஸ். இந்த கேப் பிளாக்ஸில் உங்களுடைய டாப் பொசிஷன்ஸில் மட்டும்தான் என்ன இருக்கும், நாச்சஸ் அவைலபிள் இருக்கும். பாட்டம் பொசிஷன்ஸில் நாச்சஸ் அவைலபிள் இருக்காது. ஏன்னா இதுதான் உங்களுடைய எண்ட் ஆஃப் த பிளாக்ஸ். ஓகே, ஸோ now go to discuss this cap block. So the cap block is used to stop script. ஒரு ப்ரோக்ராமிங்கான ஸ்கிரிப்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா cap block. The cap block is used to stop script. It has a notch at the top and then smooth bottom. ஸோ பாட்டம் சைடில் என்னென்னா அதுக்கான நாச்சஸ் அவைலபிள் இல்லை, ஸ்மூத்தான ஒரு பொசிஷன்ஸாக உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ டாப் பொசிஷன்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கும், நாச்சஸ் உங்களுக்கு ரெடிமேட் ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ட் ஆஃப் த பிளாக்ஸஸாக இருக்குது. அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேப் பிளாக்ஸஸ் தான். இந்த கேப் பிளாக்ஸஸில் பார்த்தீங்கன்னா there are 2 கேட்டகரி ஆஃப் பிளாக்ஸஸ் மட்டும் தான் நமக்கு இருக்குது. கேப் பிளாக்ஸஸ் உடைய கேட்டகரிஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 categories, and then that prevent of addition of the other blocks after it. ஸோ இப்போ என்ன பண்ணுது, ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு பிளாக்ஸஸையுமே நான் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு அடிஷன்ஸை ப்ரிவெண்ட்டாக இருக்குது, தடுக்கக்கூடிய அளவில் இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் பிளாக்ஸ். தட் கேப் பிளாக்ஸ் that blocks the prevents the additions of other blocks after it. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு பிளாக்ஸுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இதான் எண்ட் ஆஃப் த பிளாக்ஸாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கேப் பிளாக்ஸ் உடைய டைப்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 2 cap blocks can be found in this control category. ஸோ நம்ம கண்ட்ரோல் கேட்டகரியில் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன் ஆஃப் பிளாக்ஸஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 2 கேட்டகரிஸ் ஆஃப் பிளாக்ஸஸ் ஒன்லி இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பிளாக்ஸ் உடைய டைப்ஸ். தட் மீன்ஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸஸில் பார்த்தீங்கன்னா there are 10 கலர் கோடட் பிளாக்ஸஸும் அண்ட் தென் 6 ஷேப் பேசிஸ்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 6 பேசிஸில் இருக்க அந்த ஷேப் பேசிஸில் இருக்கிற பிளாக்ஸஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸஸ் என்னென்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஹேட் பிளாக், செகண்ட் ஒன் இஸ் த ஸ்டாக் பிளாக், தேர்ட் ஒன் இஸ் த பூலியன் பிளாக், ஃபோர்த் ஒன் இஸ் த ரிப்போர்ட்டர் பிளாக், அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் சி பிளாக், அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் த கேட் பிளாக். ஸோ இந்த ஒவ்வொரு பிளாக்ஸும் என்னென்ன பர்ஃபார்மன்ஸுக்காக யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஆப்ரேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுது, என்னென்ன ப்ரோக்ராமிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்காக என்னென்ன கான்செப்ட் பேசிஸில் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் பிளாக்ஸோடைய கேட்டகரிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.